கடந்த சில வாரங்களாக நாம் தமிழக நதிகளை தேடி ஒரு பயணம் மேற்கொண்டு நம் நதிகளின் புவியியல், தொடங்கும் இடம், வரலாறு, புராதானம் என்று பல கோணங்களில் பார்த்து வருகின்றோம். பாலாறு நதி வட தமிழகத்தில் விவசாயம் வளர ஆற்றிய பெரும் பங்கு, பாலாறு நதியின் நீரால் நிரம்பும் கடல் போன்ற பிரம்மாண்ட நன்னீர் ஏரிகள் குறித்தும், அது மட்டுமின்றி இப்பகுதி மக்கள் கடைப்பற்றிய நீர் மேலாண்மை மற்றும் நீர் பங்கிடுதல் சம்பிரதாயங்கள் குறித்தும் காணவிருக்கின்றோம். நம் நீர் ஆதாரங்களை பொறுப்புணர்ச்சியோடு பேணி பாதுகாத்த பொற்காலங்கள் இருந்துள்ளன என்பதற்கான சுவாரஸ்யமான கதைகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன. சட்டென்று எங்கோ நீர் உருவாகி நேர்கோட்டில் பாய்ந்து கடலில் கலப்பதல்ல ஒரு நதி. ஒவ்வொரு நதிக்கும் ஒரு பெரிய உட்கட்டமைப்பே உள்ளது. அதில் காடுகள், மலைகள், பாறைகள், ஏரிகள், சிற்றாறுகள் என பங்குதாரர்கள் பல. பாலாறும் இதற்கு விலக்கல்ல. நந்திமலை, கவுண்டின்யா காடு, காவேரி பாக்கம், தூசி ஏரிகள் என பாலாறுடன் சம்பந்தப்படுத்த வேண்டிய இயற்கை கட்டமைப்புகள் பல. பாலாறு நதியின் நீர் உட்கட்டமைப்பில் சுமார் 660 ஏரிகள் உள்ளன. இவை 600ஆம் கிபியில் நிறுவப்பட்டதாக வரலாற்று சுவடுகள் சொல்கின்றன. எதேச்சையாக உருவாக்கப்பட்டவை அல்ல இந்த நீர்நிலைகள். ஒவ்வொரு நீராதாரமும் மக்கள் வாழ்வு பெற கொண்டுவரப்பட்ட தொலைநோக்கு திட்டங்கள். அணைக்கட்டு என்று சொல்லக்கூடிய நீர் மேலாண்மைதான் இது. பாய்ந்தோடும் நதியை கிளை ஓடைகள் வாயிலாக நீர்த்தேக்க பகுதிகளான ஏரிகளில் சேர்த்து பல அடுக்கு நீர் சேமிப்பை உருவாக்குவதே இந்த முயற்சி. ஒரு ஏரி நிரம்பி அதிலிருந்து உபரி நீர் கீழ்நோக்கில் உள்ள மற்றொரு ஏரியை நிரப்பும். இப்படியே இந்த சங்கிலி கடல் வரை தொடர்ந்து நீர் வீணாவதை தடுத்தது. இந்த அணைக்கட்டுக்கான மாதிரி உதாரணம் பாலாறு நதியில் உண்டு. பாலாற்றின் வலது கரையிலிருந்து பிரிந்து பாயும் சக்கரமல்லூர், தூசிக்கலவை வாய்க்கால்களால் நிரம்பும் பெரிய ஏரிகள் மூலம் விவசாயம் செழிக்கும் கிராமங்கள் பல. இதேபோன்று இடது கரையிலிருந்து பிரியும் மகேந்திரவாடி, காவேரிப்பாக்கம் வாய்க்கால்களால் நிரம்பும் ஏரிகள் பல உண்டு. அதில் முக்கியமானது காவேரிப்பாக்கம் ஏரி. தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய ஏரி என்ற பெருமை இதற்கு உண்டு. பாலாற்றிலிருந்து வரும் நீரால் நிரம்பும் இந்த கடல் போல் காட்சியளிக்கின்ற ஏரியால் பயன்பெறும் விவசாயிகள் பலர். நெல், வாழை என பல பயிர்கள் அறுவடை செய்கின்ற செழிப்பான பகுதி. இந்த வளத்திற்கும் செழிப்பிற்கும் முன்முதல் காரணம் பாலாறு. ஆனால் நாளடைவில் கழிவுநீர் கலப்பது, மணல் மேடுகளால் துவண்டு போன ஏரி, மாறிவரும் வெப்பநிலை, நீர் அதிகம் உரியும் பயிர்கள் என இப்பகுதி விவசாயிகளின் துயரங்கள் பல. சில அதிகாரப்பூர்வமற்ற சான்றுகள் சொல்லும் செய்தி, ஐயன் திருவள்ளுவரின் மனைவி வாசுகி அம்மையாரின் சொந்த ஊர் கொண்டாபுரம் இருப்பது காவேரி பாக்கத்தில்தான். ஆங்கிலேயர்களும் நவாபரசர்களும் போர் மூண்ட இடமும் இதுதான். இப்படி வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள் அரங்கேறியது பாலாற்றின் கரையோரத்தில். காவேரி பாக்கத்தில் பாலாற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ளது திருப்பார்கடல். திருப்பார்கடலுக்கு உள்ள ஆன்மீக முக்கியத்துவம் பல. சைவமும் வைணவமும் ஒன்று என்பதை இத்திருக்கோயில் உணர்த்துவதாக கூறுகின்றனர். 3 இடத்துல இந்த பாலாறுல நீங்க பார்த்தீங்கன்னா ரங்கநாத சுவாமி கோவில் இருக்கு. திருப்பார்கடல் அப்படின்னு சொல்ற ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தலம்.
அங்கே வந்து மத்திய ரங்கம், அங்கே ஒரு ரங்கநாத சுவாமி. அந்த திருப்பார்கடல்ங்கிறதும் வந்து உத்தர ரங்கம் மாதிரி, அதுவும் வந்து ஒரு பாடல் பெற்ற, தட் இஸ் திவ்ய தேசம்னு சொல்ல முடியாது, தட் இஸ் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து இந்த பார்க்கடல், நம்ம 108 திவ்ய தேசம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 106 தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பாரத தேசத்தில். 2 வந்து வைகுண்டம், திருப்பார்க்கடல், 2 நம்ம கண்ணுக்கு அப்பால் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். என்னை பொறுத்தவரையில் இந்த திருப்பார்க்கடலாக கூட இருக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோட மனசில் தோணும். இன்ஃபேக்ட் இந்த பால் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பழைய தமிழில் எங்கே படித்தாலும் ஏதோ எப்போவுமே இந்த திருப்பார்க்கடல் ஞாபகம் தான் வரும். அந்த அப்படி ஒரு தொடர்பு, அந்த கோவில் அவ்வளோ அழகான கோவில் அது. ஸோ இந்த வெள்ளம் வந்தது, அதை தடுத்தார் பெருமாள். ஸோ வெள்ளம் வந்தது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. ஒரு காலத்தில் இந்த நதியில் பெரிய நீர்ப்போக்கு இருந்திருக்கு, அது பெரிய நதியாக இருந்திருக்குங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியும். இதே திருப்பார்கடலில்தான் விஷ்ணு பகவான் ஆதிசேஷன் மீது படுத்து கரை புரண்டோடிய சரஸ்வதி நதியை கட்டுப்படுத்தி பிரம்மாவின் யாகம் காஞ்சியில் தொடர வழிவகுத்தார் என்பது புராணம் நமக்கு சொல்லும் செய்தி. இப்படி வரலாறு, ஆன்மீகம், விவசாயம் என பாலாறு சொல்லும் கதைகள் பல. மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட நதி பாலாறு. நீர் பங்கீட்டில் இங்கும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் உண்டு. 1892ஆம் ஆண்டில் ஆற்று நீரை பகிர்ந்து கொள்வதற்காக மைசூரு, இப்போது கர்நாடகா, மற்றும் சென்னை, இப்போது தமிழ்நாடு மாநிலங்கள் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த உடன்படிக்கையின் கீழ் பாலாறு ஆற்றின் கரையிலுள்ள எந்த ஒரு அபிவிருத்தியும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களால் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். இருப்பினும் தமிழ்நாடு விவசாயிகளால் நீர் பற்றாக்குறை குறித்த குறிப்பிட்ட புகார்கள் இருந்தன. கர்நாடகா 1892 உடன்படிக்கையின் கீழ் நீர்ப்பாசனத்திற்கான அனுமதிக்கப்பட்ட தண்ணீர் அளவிற்கு அதிகமாக எடுத்துக்கொண்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த பிரச்சினை அப்போதைய சட்டமன்ற குழுவில் எழுப்பப்பட்டது. 1931ஆம் ஆண்டில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. 1885 முதல் 1904ஆம் ஆண்டுகளில் 1905 முதல் 1924 வரை பாலாறு அணைக்கட்டு பகுதியில் ஆற்றின் ஓட்டம் மிக குறைவாக இருந்தது என குழு அறிக்கை தெரிவித்தது. இதனை சுட்டிக்காட்டி சென்னை மாகாண அரசு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது. ஆனால் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுதந்திரத்திற்கு பின்பு வட ஆற்காடு மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகள் மத்திய அரசிடம் மீண்டும் முறையிட்டனர். 1904ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் வட ஆற்காடு மாவட்ட விவசாயிகள் செய்யாற்றில் ஆங்காங்கே அணைக்கட்டுகளை அமைக்க தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். தண்டரையில் அணைக்கட்டை அமைக்க அரசு திட்டம் ஒன்றை உருவாக்கியது. ஆனால் அது கீழ்நிலையில் உள்ள விவசாயிகளிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டது. இறுதியில் பாலாறு அணைக்கட்டில் விவசாயிகளின் அழுத்தம் நிலவியது. 1970களில் தண்டரையில் அணைக்கட்டு கட்டப்பட்டது. நீர்ப்பாசனத்திற்காக உருவாக்கப்பட்ட ஏரிகள் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றவை. பெரிய நீர்த்தேக்கங்கள் இல்லாத பகுதியாக இது திகழ இங்கு நிறுவப்பட்ட 7 அணைக்கட்டுகள் மூலம் சுமார் 700 ஏரிகள் நிறுவப்பட்டு நிரப்பப்பட்டு 61,000 ஹெக்டரில் விவசாயம் செழித்தது. ஒரு தொடர்ச்சங்கிலியில் அமைந்துள்ள இந்த பாசன ஏரிகள் தவிர பல சிறுநீர் ஆதாரங்களும் உருவாக்கப்பட்டன. பாலாறு மற்றும் அதன் கிளை நதிகளின் 2 கரையோர கிராமங்களும் இந்த நதி, அதன் வாய்க்கால், அதனால் நிரம்பும் ஏரி என இந்த நீரை நம்பியே மக்கள் வாழ்க்கையை அமைத்து வந்தனர். இன்றும் இந்த நீர்க்கட்டமைப்பு உள்ளது. ஆனால் அது நீரின்றி துவண்டு போய் பரிதாபமாய் காட்சியளிக்கின்றது.
வாழை, கரும்பு போன்ற பயிர்கள் விளையும் பகுதி இது. 3 போக விளைச்சல் இருந்த காலங்கள் உண்டு. குறையும் மழையின் அளவு, நீர் சார்ந்த அரசியல், நீர் மேலாண்மையில் தொய்வு, தொழிற்சாலை மற்றும் நகர்ப்புற கழிவு கொட்டப்படுவது, மணல் திருட்டு, நீருக்கும் மக்களுக்கும் இருந்த பந்தம் பட்டுப்போனது என பல காரணங்களால் இன்று இந்த நீராதாரங்கள் அழிந்து வருகின்றன. அவை அழிவது மட்டுமின்றி இப்பகுதி மக்களின் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கி வருகிறது. இது காவேரி பக்கம் நெமிலி தாலுகா, வேலூர் மாவட்டம். இது விவசாயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஏரி. இது மொத்தம் விவசாயம்தான், வாழை, நெற்பயிர். இங்கே 36 பஞ்சாயத்து நீர்ப்பாசனம் உள்ள ஏரி இது. பாலாற்றிலிருந்து கூன்மடி வழியாக காவேரி பக்கம் ஏரிக்கு தண்ணி வருது சேருது. இந்த ஏரி சார்ந்தது 3 பாகம் வரும். ஃபுல்லாகிடுச்சுன்னா 3 பாகம் வரும். இப்போ ஃபுல்லாக வந்தனால ஏரி தூந்ததுனால இப்போ 2 பாகம் தான் வரும். ஒரு விவசாயம்னா இருக்கிற முள் மொத்தத்தை சுத்தப்படுத்தணும், ஏரியை தரமட்டம் தூர் வரணும், கால்வாய் தண்ணி வர்ற கால்வாய் சுத்தமாக அழிஞ்சு போயிருக்குது, அதை தூர் வாரி கொடுக்கணும், இதை ஆழப்படுத்தி விடணும் விவசாயிங்களுக்கு. ஆனால் ஒரு மது கூட சுத்தம் கிடையாது. இதில் இருக்கிறது 6 மதகு தண்ணி வெளியே வர்றதுக்கு ஒரு மதகு கூட சுத்தம் கிடையாது. மொத்தம் அப்படியே சுத்தமாக அலைஞ்சு போயிருக்கு. அதாவது பக்கத்தில் ஃபேக்ட்ரி இருக்கு என்ற இதில் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த தோல் சாப் தண்ணி ஆற்றுல கலந்து ஆற்றுல விட்டுக்கிறாங்க. அது அதில் ஊறுனதுனால மழை தண்ணி கலக்கும்போது கழிவுலாம் இதில் வீழ்ந்து போகுது. அப்போ நல்லா இருந்த பயிர் இப்போ மொத்த பயிர் சிவந்து மொத்த பயிரும் நாசமாகிடுச்சு. முன்ன மகசூலுக்கு இப்போ மகசூலுக்கு பாதி கூட கிடையாது. கட்டுக்காக விட்டால் விவசாயம் காலி, விவசாயம் சுத்தமாக விவசாயம் பண்ண முடியாது. இந்த ஏரி நம்பி தான் விவசாயம் பண்ணிக்கிறாங்க கிராம மக்கள் எல்லாம். இந்த ஏரியில் தண்ணி இல்லைனாக்கா விவசாயம் பண்ண முடியாது. பம்ப் செட்டுக்காரர் ஒரு அளவுக்கு பம்ப் செட்டுக்காரர் தான் விவசாயம் பண்ண முடியுங்க. மற்ற விவசாயிங்க எல்லாம் சும்மா தான் இருக்கணும், வேறு வேலை இல்லை. வேளாண் துறை இன்னமும் நிலத்தடி நீரின் மிகப்பெரிய பயனாளியாக உள்ளது. விவசாயிகள் மட்டுமின்றி தொழிற்சாலைகள், பொதுமக்களின் தினசரி தேவைகள் என அனைத்திற்கும் பாலாறு நதி தேவைப்படுகிறது. நிலப்பரப்பு நீரை தாண்டி நிலத்தடி நீரை உறிஞ்சி பயன்படுத்தும் நாம் அது இன்னும் எத்தனை காலம் கிடைக்கப் பெறும் என்று தெரிந்து கொள்வதில் நாட்டம் காட்டவில்லை. நகரமயமாக்கல், அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகள் விரிவாக்கம் என்று நிலத்தடி நீருக்கு ஒரு போட்டி உருவாகியுள்ளது. இது தமிழ்நாடு போன்ற வளர்ச்சி பெற்ற தொழில் சார்ந்த மாநிலத்தில் மிகவும் கடுமையானது. இங்கு கிட்டத்தட்ட கடைசி சொட்டு நீர் வரை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். பல சமயங்களில் வீணடித்தும் வருகின்றோம். வரையறுக்கப்பட்ட நிலத்தடி நீர் பங்குகளில் போட்டியிடும் கூற்றுக்கள் காலப்போக்கில் அதிகரித்துள்ளதால் பல்வேறு பயனர் குழுக்களிடையே மோதல்கள் அல்லது முரண்பாடுகள் தோன்றியுள்ளன. புராண மற்றும் வரலாறு சிறப்புமிக்க இந்த நதிநீர் பங்கிடுவதில் நூற்றாண்டுகள் தொட்டு குழப்பம் நீடித்து வருகின்றது. அரசியல் சுயநலம் மறைந்து அறிவியல் பொதுநலம் உதித்து பாலாறு மீண்டும் ஓடத் துவங்குவாள் என நம்பும் பலர் இன்றும் உள்ளனர். பாலாறு அணைக்கட்டு முறை ஒரு நதி சார்ந்த அமைப்பு. எனவே ஏரிகளுக்கு நீர் கிடைப்பது ஆற்றின் ஓட்டத்தின் அளவை பொறுத்தது. இந்த அமைப்பில் உள்ள அனைத்து ஏரிகளும் நாட்டாமை, நீர்காட்டி மற்றும் கம்புகாட்டி போன்ற பாரம்பரிய நீர்ப்பாசன நிறுவனங்கள் மற்றும் கிராம மக்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. காலப்போக்கில் நதியின் பயன்பாடு, நகரங்களின் வளர்ச்சி என அனைத்தின் தாக்கம் நதியின் நிர்வாகத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்தது. கலாச்சார முறைப்படி நதியில் உரிமை கொண்டாடியவர்கள், நதியை பாதுகாத்தவர்கள், நதியால் பயன்பெற்றவர்கள் என அனைவரும் இன்று அரசாங்கங்களிடம் நதியை ஒப்படைத்து விட்டனர் என்பதுதான் உண்மை. மேலடுக்கு முடிவுகள் கடைக்கோடி கிராமம் வரை மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது.
ஆங்காங்கே மக்களே நதியை நிர்வகித்த காலம் மாறி இன்று ஒரு சட்ட வட்டத்திற்குள் நம் நதிகள் வந்துள்ளன. தொழில்நுட்பத்தின் மூலம் நதியிலிருந்து நீர்வளம் மட்டுமின்றி கனிம வளம் என பல்வேறு இயற்கை வளங்கள் மூலம் வருமானம் ஈட்டுகின்றது அரசு. அறிவியல் பூர்வமாக நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி கனிம வளம் கொள்ளை போன்ற செயல்களால் பாலாறு போன்ற நதிகள் பாலைவனமாக மாறியுள்ளன. அரசு என்ற இயந்திரத்தை தாண்டி அரசியல் தலையீட்டுடன் தனியார் கையாடல்களால் இது நடந்தேறியுள்ளது என்ற குற்றச்சாட்டு பரவலாக உள்ளது. விவசாயத்திற்கு மட்டுமல்ல, ஒரு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது பாலாறு. சென்னையிலிருந்து 50 முதல் 60 கிலோமீட்டர் தொலைவில் ஓடினாலும் பாலாற்றின் தண்ணீர் சென்னை மட்டுமின்றி அதன் புறநகருக்கும் குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது. பல கூட்டு குடிநீர் திட்டங்கள், நூற்றுக்கணக்கான ஆழ்துளை கிணறுகள் என பாலாற்றின் நிலத்தடி நீரை உறிந்து பல லட்சம் மக்கள் தாகம் தீர்க்கப்படுகிறது. தாம்பரம், பல்லாவரம் போன்ற புறநகர் பகுதிகளின் முக்கிய நீராதாரமே பாலாற்றிலிருந்து உரியப்படும் நீர்தான். நீர் எடுக்கும் நாம் நீர் சேமிப்புக்கு ஏதேனும் செய்துள்ளோமா என்பது கேள்விக்குறிதான். லட்சக்கணக்கானோரின் தாகம் தீர்க்கும் நீராதாரம் என்று தெரிந்தும் பாலாற்றில் ஆங்காங்கே தொடரும் மணல் கொள்ளையால் ஒரு வறண்ட வருங்காலம் தவிர்க்க முடியாததாகிவிட்டதோ என்று அஞ்சுகின்றனர் மக்கள். அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி பாலாற்றில் மணல் அள்ளியதால் நிலம், நீர், உயிரியல் போன்ற மனித சூழல்களுக்கு சீர்படுத்த முடியாத சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமானத் துறையில் அதிகரித்து வரும் தேவையை சந்திக்க மணல் சுரங்கங்கள் அதிகரித்து வருகின்றன. கிடைக்கும் மணலால் ஏற்படும் குறுகிய கால நலன்களை மீறி வாழ்வாதாரங்களையே அச்சுறுத்தும் வருங்காலம் காத்திருப்பது நம்மில் பலர் உணர்ந்தது. பாலாறு போன்ற நதிகளில் மணல் திருடுவதால் அந்த நதியின் நீரோட்டம் மாற்றப்படுகிறது. நதியின் சமநிலை மாற்றத்திற்கு உள்ளாகிறது. ஒவ்வொரு நதிக்கும் நினைவுகள், ஞாபக சக்தி உண்டு என்பது அறிவியல் கண்டுபிடிப்பு. நாம் நதியின் மீது கட்டாயமாக திணிக்கும் இம்மாற்றங்களை அந்த நதி நிராகரித்து நம் வருங்கால சந்ததியினரை பழிவாங்கிவிடுமோ என்ற அச்சம் முதியோர் பலருக்கு உண்டு. நுண்பொருள் படுக்கையாக திகழும் நம் நதிகளின் மணல் பரப்புதான் மேற்பரப்பு நீர் நிலத்தடியில் நிரப்புவதற்கு வழிவகுக்கிறது. இந்த மணலை நாம் அகற்றும் பொழுது நீர் ஊடுருவலை தடுக்கின்றோம். இதனால் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்காக நீர் ஓடி நிலத்தடி நீர் உயர்வது அறவே இல்லை. நீர் சுத்திகரிப்பிற்கும் ஆற்றுப்படுக்கையில் மணல் முக்கிய பங்காற்றுகிறது. நம் வருங்காலம் கேள்விக்குறியாகின்றது என்பது தெரிந்தும் ஏன் இந்த மணல் திருட்டு தொடர்கின்றது என்பது புரியாத புதிர். மாற்று மணல் கொண்டும் மணலில்லா கட்டிடங்கள் சாத்தியம் என்பது நற்செய்தி. ஆனால் இந்த மாற்றங்களை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வரை நம் நதிகளில் மணல் திருட்டு தடுக்க முடியாததொன்று. நம் வருங்காலத்தை மனதில் வைத்தாவது நம் வாழ்க்கை முறைகளை மாற்றி பாலாறு போன்ற நதிகளை பாதுகாத்து ஒரு வளமான வருங்காலம் காப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் காவேரி பாக்கம் ஏரியின் சிறப்பு, அதன் இன்றைய நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயம் குறித்து இப்பகுதி விவசாயி சொல்ல கேட்டோம். மணல் மேடுகளாக மாறி வரும் தமிழகத்தின் நன்னீர் ஆதாரங்களால் வாழ்விழக்கும் தமிழகத்தை களத்தில் சென்று கண்டோம். இதற்கு அறிவியல் தீர்வு என்னவென்று தெரிந்தும் அரசியல் தீர்வு வருவது எப்பொழுது என்றே அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றோம். நெல், வாழை என்று ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த இப்பகுதி ரசாயனம் சார்ந்த இயந்திரமயமாக்கப்பட்ட தொழில்முறைகள் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுகளின் தாக்கத்தினால் தனது வளத்தை இழந்து வருகின்றது என்பது ஆய்வுகளின் கண்டுபிடிப்பு.
பாலாறு மற்றும் விவசாயம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் கதையை பார்த்தோம். திருப்பார்கடலின் புராதான கதைகள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்த வாரம் பாலாறு நதிக்கும் தோல் தொழிலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், தோல் தொழில் முனைவோரின் வாதங்கள் குறித்தும் காணவிருக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் பாலாறின் இந்த பயணத்தில் உங்களை சந்திக்கின்றோம்.